சங்கீதம் 118 வசனத்தை பார்க்கலாம். 9வது வசனத்துல பார்த்தோம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கதில் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருக்க வேண்டும். பிரபுக்களை எந்த மனுஷரை நம்ப வேண்டாம். ஒரு மனுஷன் நமக்காக எதையும் ஒன்று செய்ய போறது கிடையாது. ஆனால் நாம் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கும் பொழுது தேவன் நமக்காக ஒவ்வொன்றையும் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவரை நம்ம கர்த்தர் மேல பற்றுதலாய் இருக்க வேண்டும். ஒரு சோர்வு வரும் பொழுதும், என்ன பிரச்சனைகள் வரும் பொழுதும் தேவன் மேலில நம் பற்றுதலாய் இருக்க வேண்டும். ஜெபம் பண்ணும் பொழுது அவர் நமக்காக ஒவ்வொரு இடத்திலும் பலனாய் இருப்பார். அவர் நமக்காக கேடயமாய் இருப்பார். இக்கட்டுகள் வரும், எல்லாம் வரும், அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதே போல 115வது சங்கீதம் 9வது 10வது வசனத்தை பார்த்தோம் என்றால் 9, 10 வசனங்களை பார்க்கலாம். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே துணையும் அவரே கேடகமாய் இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரை கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். அதே போலதான் அவரே இஸ்ரவேல் குடும்பத்தாரை நம்புங்கள் என்று சொல்லி இருக்கிறதை பார்க்கலாம். அதே போலதான் அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். அதே போலதான் இஸ்ரவேல் குடும்பத்திற்கு அவர் நமக்கு ஒரு துணை நின்றதை போல, அதே போல நமக்காக அவர் கேடயமும் துணையும் ஒவ்வொரு இடத்திலும் நமக்காக இருப்பார். ஆரோன் குடும்பத்தாரை கர்த்தரை நம்பு, அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். அதே போலதான் ஒவ்வொரு நாளும் நமக்காக, நம் இஸ்ரவேலின் ஜனமாகிய நமக்காக அவர் நமக்காக கேடயமும் அவரே நமக்கு பலனுமாய் ஒவ்வொரு இடத்திலும் நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். அதே போல சங்கீதம் அந்த 11வது அதிகாரத்தின் 11வது சங்கீதத்தின் 4, 5வது வசனத்தை பார்த்தோம் என்றால், 4வது நீதிமானை சோதித்து அறிகிற தேவனாய் இருக்கிறார். நீதிமானை ஏன் சோதிக்கிறார் என்று பார்த்தோம் என்றால், இந்த கடைசி 4, 5வது வசனத்துல பார்த்தோம் என்றால் அதுல பார்த்திருக்கோம், அவருடைய இமையில் அவருடைய இமைகள் அவர்களை சோதிக்கிறது. கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார். துன்மார்க்கரையும் கொடுமையிலும் பிரியமுள்ளவர்களையும் அவருடைய உள்ளந்திரிகள் வெறுக்கிறது. அதே போலதான் நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் சோதித்து அறிகிறார். ஆனால் சோதித்தாலும் நாம் பொன்னாக விளங்க வேண்டும். யோபு 23வது